கார்த்தி தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ரம்யா வந்து அந்த சாமியார்கிட்ட வந்து அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அழைச்சிட்டு வந்தோன்னா வந்து அவர் தனியாக வந்து ரம்யா பேசுகிறாங்க. எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், லைட்டாக பதட்டம் இருந்துச்சு, இப்போ வந்து நான் நல்லா மக்கப் பண்ணிட்டேன், எதுவாக இருந்தாலும் டைலாக் பட்டுன்னு வரும், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அந்த சாமியார் வந்து என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொல்லலான்னு தீபா வாயை திறக்கிறாங்க. நிறுத்துங்க, நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன ஏதுன்னு எனக்கு எல்லாமே வந்து ஞான திருஷ்டியில் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னோடனே, என்ன சாமி சொல்கிறீங்க, அவசரப்படாத தீபா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்றாப்புல. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும், அதான் சொல்கிறேன்ல, உன் அத்தைக்கு வந்து 3 இடத்துல வந்து அடிபட்டுருக்கு கரெக்டாக, இப்போ வந்து அவங்க வந்து பிரச்சனையில் இருக்காங்க, அவங்க குணமாகணுங்கிறதுக்காக வந்து என்கிட்ட வந்து பரிகாரம் கேட்குறதுக்கு வந்திருக்க, அதுக்காக தானே வந்திருக்க அப்படின்னு சொன்னோன்னே, சாமி என்ன சாமி எல்லா விஷயங்களும் உண்மையை புட்டு புட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ரம்யா வந்து பரவாயில்ல, நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், இதை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி கண்ணில் காமிக்கிறாங்க. உடனே வந்து அவரும் வந்து சரின்னு தலையாட்டிட்டு, இங்கே பாருங்கள், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்கள் அத்தையை வந்து நல்லபடியாக ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் சரி பண்ணிடலாம், ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் கொஞ்சம் கடுமையாக பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, சாமி என் அத்தைக்காக வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நான் அசால்ட்டாக வந்து செய்வேன், ஏன்னா என் அத்தை வந்து எனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் உனக்கு இப்போ பரிகாரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நீ வந்து ஒரு இடத்துல, நான் சொல்கிற இடத்துல வந்து நீ மிதக்கணும், அப்போ வந்து காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன சாமி எப்படி மிதக்க முடியும் அப்படின்னா, அதோ பார் அங்கெல்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு போகிறா, அதுபடி தான் நீ பண்ண முடியும், இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், உன்னால் ஒரே நாளில் கற்றுக்க முடியுமா, கற்றுக்கிட்டேன்னா நாளைக்கு வந்து இது படி பண்ணிடலாம், இதுக்கு வந்து உன்னோட மன வலிமை மட்டும்தான் ரொம்ப முக்கியம், உன் அத்தையை காப்பாற்றணும்னு நீ நினச்சிருக்கல, அந்த நல்ல எண்ணத்துக்காகவே உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சாமி நான் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் நல்லபடியாக பண்ணிடுறேன், எனக்கு தேவை வந்து என் அத்தை வந்து நல்லபடியாக குணமாகணும் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து அப்போ தான் வந்து தீபா வந்து காணுமே அப்படின்னு வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது, தீபா எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே, மீனாட்சி வந்து ஒன்றும் சொல்லலை, எங்கேயோ பக்கத்தில் போயிட்டு வரேன்னு சொன்னா தவிர எங்கே போயிருக்கா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. கார்த்தி வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா அப்படிங்கிறாங்க. கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க. அதோட எபிசோட் ப்ரோமோ சூப்பராக முடிக்கிறாங்க.